வணக்கம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பழமொழி மேலே ஒரு கண்ணு. அது என்ன பழமொழி அப்படின்னா, "பந்திக்கு முந்திக்கணும், படைக்கு பிந்திக்கணும்" அப்படிங்கிற பழமொழி. அது ஏன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து 1வதுலேருந்து 12வது வரைக்கும் நிறைய தமிழ் புத்தகங்களில் நூல்களும், கதைகளும் படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். இது எதுலேயுமே இந்த மாதிரி ஒத்து போகிற மாதிரியான கருத்துக்கள் பதிவிடவே படலை. அதுக்கு எதிர்மறையாக போர்க்களத்துக்கு போகிற வீரர்களோட பெருமையை, அப்புறம் நம்மளோட விருந்தோம்பலை, நம்மளோட உபசரிப்பை பற்றி பெருமையாக பேசுகிற நூல்கள் தான் நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, திருக்குறள் ஒன்று இருக்குது. திருக்குறளில் நிறைய இருக்குது, நான் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வரேன். அது என்னென்னா, கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும் அப்படின்னு. இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, போருக்கு போகிற ஒரு வீரன் தன்னோட கையில் இருந்த ஈட்டியை எறிஞ்சு ஒரு யானையை துரத்திடுறான். அந்த யானையை துரத்தின பிறகு அவன்கிட்ட போரிடுறதுக்கு ஆயுதம் இல்லாத போது பகைவன் தன் மார் மீது தரிச்ச ஈட்டியை பார்த்து அவன் சந்தோஷப்படுறான், தான் சண்டையிடுறதுக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. இப்படி கேட்கும்போதே புல்லரிக்கிற மாதிரியான நூல்கள் இருக்கிற மொழியில் எப்படி இந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு உறுத்தல். அப்போதான் போன வாரம் என் நண்பன் ஒருத்தர் ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு 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 பழைய படம். அந்த படத்தில் ஒரு காட்சியில் இதை சொல்கிறாங்க, "பந்திக்கு முந்திக்கணும், படைக்கு பிந்திக்கணும்" அப்படிங்கிறது ஒரு பழமொழி இல்லை, அது ஒரு புதிர் அப்படின்ட்டு. அதற்கான விடை வலது கை. பந்திக்கு வலது கை சாப்பிட்றதுக்கு முன்னாடி போகும், படைக்கு இப்படி வில்ல எய்கிறதுக்கு கை பின்னாடி போகும். இதுதான் இதுக்கான பதிலாம். எனக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு புரிதல் வந்துச்சு. நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கோ, அதுக்கான பதில் நமக்கு கடைசியில் எப்படியாவது கிடைச்சிரும், கண்டிப்பாக கிடைக்கும். இதான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு அனுப்புங்க. பை.